எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். 1 கப் எடுத்து காய்கறி கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ், வெங்காயம் 1 வெங்காயம், உருளைக்கிழங்கு தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன் 1 உருளைக்கிழங்கு. இது கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் முந்திரி பருப்பும், கொஞ்சம் வதக்கின வெங்காயம், புதினா தலை, மல்லி, டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது 1/2 டீஸ்பூன் கரம் மிளகாத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இது 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இது 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பட்டை, கிராம்பு, இது தயிர் 3 டீஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த கொதிக்கிற தண்ணியில் பாஸ்மதி அரிசியை போட்டு வேக வைப்போம். அதுக்கு முன்னாடி அரிசிக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோமா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த அரிசியை போட்டுக்குவோம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுடலாம். இதோட நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். என்னென்ன காய் இருக்கோ மேக்ஸிமம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கி தண்ணியை வடித்து விட்டுறலாம். சாதம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டுருங்க. பாத்திரத்துலேருந்து மாற்றிடுங்க, கொட்டி ஆற வச்சுருங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இந்த ஆவிலே இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் சாதத்தை கண்டிப்பாக கொட்டி ஆற வச்சிடணும். இந்த காய்கறி 3/4 பாகம் அந்த பாத்திரத்திலே வெந்துடணும். இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு கிண்டிக்கலாம். ஒரு தயிர் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இது மிளகாய் சாஸ், இது க்ரீன் சில்லி சாஸ். இது இந்த காய்கறிக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சாதத்தில் ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ புதினா இலை பாதி போட்டுக்குவோம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் அளவு வெந்திருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும். இருக்கு பாருங்க தண்ணி பதம். அந்த பதத்தில் நீங்கள் அடுப்பு அமர்த்திடலாம். 3/4 பாகம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு வேகணும். அது நம்ம சாதத்தோடு சேர்த்து போடும்போது வெந்துடும். இப்போ இதை போட்டு இந்த பன்னீரையும் முந்திரி பருப்பையும் போட்டு சாஃப்டாக கிண்டுங்க, உடஞ்சிடாம. இப்போ குக்கரில் அடிப்பக்கத்தில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. இது அவனில் வைக்கலாம். அவனில் கூட இந்த மாதிரி வைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போது இந்த காய்கறியில் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயர் நிரப்பிக்கோங்க. அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சாதத்தில் ஒரு லேயர், இப்போ மறுபடியும் காய்கறி, இந்த பட்டை கிராம்பெலாம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்குவோம். பட்டை, ஏலக்காய் போடுறேன். மீதம் இருக்க புதினா, இப்போ மேலாக கொஞ்சம் இந்த ஆனியனை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை தூவிக்குவோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் சாதத்தை போட்டுக்கலாம்.
இப்போ எல்லா லேயரும் போட்டாச்சு. இப்போ கடைசியாக மல்லி இலையை தூவி இதை மூடி கொஞ்ச நேரம் ஸ்டீமில் வைப்போம். நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம நேரடியாக குக்கரை வந்து அடுப்பில் வச்சோம்னா கருகிரும். அதனால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி குக்கரை கவுத்து வச்சிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்க ஆவி மட்டும் இது வழியாக வரும். அதில் வச்சோம்னா அதில் குக்கரை வைங்க. இந்த மாதிரி குக்கரில் வச்சோம்னா தூர் பிடிக்காது, கருகாது, கண்டிப்பாக கருகாது. நேரடியாக அடுப்பில் வச்சோம்னா கண்டிப்பாக கருக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது, அது ஆவியில் தான் நல்லா வேகணும். அதனால் குக்கரில் முதல்ல வெயிட் போடாதீங்க. நான் மறந்துட்டேன், வெயிட் போடாதீங்க. ஒரு 20 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சுன்னா போதும், அது ஆவியில் நல்லா வந்துடும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது வச்சு ஆவியில் வேகிறதுனால அரை மணி நேரத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ இறக்கி வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஜென்டிலாக அப்படி கிளறி விட்டுருங்க, எல்லா பக்கட்டும் சேர்கிற மாதிரி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.